முருகா என எழுதப்பட்டு வர்ணங்கள் தீட்டப்பட்டு செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு வருகிறது. பக்தர்களுடைய வருகையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என் நிதியும் தருவான் சந்நிதியான். அப்படி எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய தொண்டைமனாறு என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். இன்றைக்கு 2வது நாள் திருவிழாவுக்கு, அதுவும் காலை திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கிறோம். உள்ளுக்கு போவோம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். கொடியேற்றத்துக்கு வருகை தந்திருந்தாங்க, காணொலியும் பதிவு செய்திருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு 2ஆம் திருவிழாவுக்கு காலை நேரம் வருகை தந்திருக்கிறோம். அநேகமான பக்தர்களுடைய வருகையையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சந்நிதியானுடைய தரிசனத்தை 2வது நாள் பெறதுக்காகவும் உங்களோட காணொலியாக பதிவு செய்யறதுக்காகவும் வருகை தந்திருக்கிறோம். உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம். போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். தொடர்ச்சியாக சந்நிதியான், அதனை தொடர்ந்து நல்லூருடைய காணொலிகள் எங்களுடைய யூடியூப் தளத்துல வந்து சேரும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சு இப்ப நாங்க வீடியோக்குள்ள போய்கொள்ளலாம். தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய முன்றல்ல நாங்கள் நிற்கிறோம். அதாவது 2ஆம் திருவிழா காலை நேரம் வருகை தந்திருக்கிறோம். அநேகமான பக்தர்களினுடைய வருகையையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவடிகள் நிறைஞ்சு வாரதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்கு போவோம், போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். கொடியேற்றத்துக்கு இரவு நேரம் வருகை தந்ததால் ஆலயத்தினுடைய அந்த அழகை தரிசிக்க முடியாமல் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயம் புதிதாக வர்ணங்கள் தீட்டப்பட்டு செல்வச்சன்னதியான் அற்புதமாக காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சி. முன்றலிலே ஓம் முருகா என எழுதப்பட்டு ஜொலித்து கொண்டிருக்க புதிதாக வர்ணங்கள் தீட்டப்பட்டு சன்னதி பெருமானுடைய அந்த அற்புதமான முன்றலினுடைய அழகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என் நிதியும் தருவான் சந்நிதியான் அப்படின்னு சொல்லியும் உள்ளுக்க யாம் இருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாசகங்களோடு இந்த செல்வச்சன்னதியான் செழித்து விளங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான அழகை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு போவோம், என்னென்ன மாதிரியான பூசைகள் நடக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கொள்வோம். அதாவது செல்வச்சன்னதியான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வர்ணங்கள் எல்லாம் புதிதாக தீட்டப்பட்டு அற்புதமாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்த்தக்கணியிலே நீராடி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் இதில் பார்க்குறீங்க. எவ்வளவு பக்தர்கள் நீராடி கொண்டிருக்கணும்னு சொல்லி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால விசேஷமான பூசை வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் அநேகமாக சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பூசைகள் வந்து இடம்பெறது வளமை, அநேகமான பக்தர்கள் வாரது வளமை. அதுக்கும் இன்றைக்கி திருவிழா அப்படின்றதுனால இன்னும் நிறைய பக்தர்கள் வருகை தந்திருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையும் ஓம் சரவண பவண்டு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சன்னதியினுடைய உள்பக்கத்தில் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலய மரபு, அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே பூசை செய்கிற ஆட்களை வந்து கப்புராலை அப்படின்னு சொல்கிறது. அதாவது வாயை கட்டி பூசை செய்யக்கூடிய குருமார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விடயத்தை இங்கே செதுக்கி இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆலயத்தினுடைய சிவரில் இந்த விடயம் வந்து செதுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்துக்கண்டு சொல்லி தனியான சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் இந்த விடயத்தையும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிறது வள்ளிக்கொடி. நாங்கள் அன்றைக்கு அது பார்க்கல, வரலாறுகள் வந்து சொல்லியிருந்தேன்னா நான் அந்த வள்ளிக்கொடியை பார்க்கல. இன்றைக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அஞ்சாவது அஞ்சாவது குத்துக்கணும்.
வைத்து இயற்கை அழிவில் அழிக்கிறேன் வாரடா டே வாட்டா தமிழனை அந்தந்த நாட்டில் வைத்து மண்ணாக்கி குவித்து அதனை அந்தந்த நாட்டில் வைத்து மண்ணாக்கிறேன் துன்பத்தோடு மண்ணாக்கிறேன் சன்னதியானுடைய பூசை நிகழ்வுகள் வந்து ஆரம்பிச்சிடுது. இதில் பாருங்கள், சின்ன பொடியனொரால் காவடி ஆடிக்கொண்டிருக்கிறது. பூசை நிகழ்வுகள்